திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார். இது நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானுடைய திருமார்பு அகன்ற திருமார்பு, வக்ஷஸ்தலம்னு சொல்லுவார்கள், தோர்தண்டம்னு சொல்றது உண்டு. அகன்ற திருத்தோள்கள், அந்த தோள்களுக்கு அடுத்த திருமார்பு, அதில் வடம்படமாக சரப்பிளியாக சங்கிலிகளை சாத்தி கொண்டிருக்கிறார். சிறு மரு, அந்த மருவையே பீഠமாக கொண்டு மகாலட்சுமி வக்ஷஸ்தல மகாலட்சுமியாக எழுந்தருளி இருக்கிறாள். ஸ்ரீவத்ச மகாலட்சுமின்னு பேர் உண்டு. பெருமானுடைய திருமார்பில் இருக்கிற மரு, அந்த கருப்பு மருவுக்கு ஸ்ரீ கேத்தாப்புல என்னென்னெல்லாம் ஆறாறு கொடுத்து அமைச்சிருக்கார்கள். பெரிய பணக்கார தேவதை, யக்ஷர்கள் ராட்சசர்களுக்கு தலைவர், வைஸ்ரவணன்னு பேர் பெற்ற குபேரன். குபேரன் என்ன கொடுத்து அமைச்சிருக்கார்? அதான் இப்ப நாம பார்க்க வேண்டிய 5வது பாசுரம். எழிலார் திருமார்பு கேட்கும் இவையென்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழுவின் கொடையான் வைச்சிராவணன் தொழுதுவனாய் நின்னான் தாலேலோ, தூமணிவண்ணனே தாலேலோ. உவனாய் நின்றான் வைஸ்ரவணன் குபேரன். குபேரன் வந்து சமர்ப்பித்து விட்டு கிட்டக்கே நின்றாமல், ரொம்ப தள்ளியும் போயிடாமல், பகவானுடைய கண் பார்வை படுற இடத்துல நடுவா போய் நிற்கிறான். இங்க வைஸ்ரவணன் குபேரனை குறிப்பிடுகிறார். ஏன்னா விஸ்ரவசுக்கு பிறந்த பிள்ளை வைஸ்ரவணன். வசிஷ்டாச்சாரியர், அதுக்கப்புறம் புலஸ்தியர் பிறந்தார். புலஸ்தியரிடத்திலே விஸ்ரவஸ் பிறந்தார். விஸ்ரவசுக்கு பிள்ளையா பிறந்ததுனாலே வைஸ்ரவணன்னு பேர். இவனுக்கு குபேரன்கிறது பிரசித்தமான பேர். பணத்துக்கு அதிபதி கடவுள். ஏன், ஏழுமலை அப்பனே இவரிடத்தில் கடன் வாங்கிவிட்டு இன்றளவுக்கும் கீழே திருச்சானூர்லேருந்து நாச்சியாரை அனுகிரகம் பண்ண சொல்லிட்டு எல்லாரிடத்துலையும் உண்டியல்ல வாங்கி இவருக்கு கப்பம் திருப்ப கட்டி கொண்டு இருக்கிறார். வட்டியும் முதலுமா திருப்ப கொடுத்துருக்கான்னு கேள்விப்படுறோம் இல்லையோ. அந்த குபேரன் கண்ணனுக்கு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கார் பார்ப்போம். பதவுரை எழில் ஆர், அழகு அதிகமாக இருக்கக்கூடிய, அழகி விஞ்சி இருந்துள்ள திருமார்புக்கு பிராட்டி உரையும் மார்பில் சாத்துகைக்கு இவை ஏற்கும், இவை பொருந்தி இருக்கும். குபேரன் இப்படி நினச்சிக்கிறாராம். அந்த திருமார்புக்கு பொருத்தமா ஒன்று நாம சமர்ப்பிக்கணும்னா, ஏன்னா அதில் ஏற்கனவே ஆபரணத்தை போல நாச்சியார் எழுந்துள்ள இருக்கா. அவள் இருக்கிறதுனால திருமார்புக்கு அழகா, இல்லை திருமார்பில் இருக்கிறதுனால அவளுக்கு அழகா? ஒத்தருக்கொத்தர் அத்தனை சௌசாதிருஷ்யம், அத்தனை பொருத்தம். அப்போ அந்த 2 பேரும் பொருந்தி இருக்கிறதுக்கு தகுந்த ஒரு ஆபரணத்தை நாம் அனுப்பணும் என்று நினச்சிக்கிறாராம் குபேரர். எழிலார் திருமார்புக்கு இவை ஏற்கும் என்று அழகிய ஐம்படையும், அழகிதான பஞ்சாயுதமாகிற ஆபரணத்தையும், 5 படைகள், 5 ஆபரணங்கள், 5 ஆயுதங்கள், சக்கரம், சங்கம், கதை, வாழ், வில், இந்த 5 பஞ்சகேதின்னுட்டு இந்த 5 ஆபரணங்களை கொடுத்தார்னு மட்டுமில்லை, இந்த 5 ஆபரணங்கள் போட்டுருக்கிற ஒரு கழுத்தொட்டி இருக்கிற ஆபரணம், இந்த 5 ஆயுதம். இந்த ஆயுதத்தையே சின்ன சின்னதாக பண்ணி அதை ஒரு தங்கச்சங்கிரியில் கோத்துட்டோன்னு வச்சுங்க. தாயத்து கட்டுறோம் பாருங்க, எதான நமக்கு ஆபத்தாக இருக்குது, விஷக்கடியாக இருக்குது, இல்லை எதான பூதம் பிரேதம் பார்த்துருப்போம் போல் இருக்குது என்றால் உடனே அதை மந்திரிக்கிறவர்கிட்ட அழைச்சின்னு போய் தாயத்து கட்டுறாளோ இல்லையோ,
அதே போல கண்ணனுடைய அந்த தாயத்தில் எதை கட்டணும்? தாயத்தை நம்ம ரட்சிக்கணும், அந்த ஆபரணம் நம்மளை ரட்சிக்கணும்னால் ரட்சிக்கக்கூடியது அதில் இருக்கணும் இல்லையா? எது நம்மை ரட்சிக்கும்? எந்த ஆபத்து வந்தாலும் நம்மை காப்பாற்றக்கூடியவை பஞ்சாயுதங்கள். அதனால் அந்த 5 ஆயுதங்களையே இட்டு ஒரு ஆபரணத்தை பண்ணி குபேரர் கொடுத்து அமைச்சிருக்கார். அழகிய ஐம்படையும் பஞ்சாயுதமாகிற ஆபரணத்தையும் ஆரமும் முத்து வடத்தையும் கொண்டு எடுத்துக்கொண்டு வழுவில் கொடையான், குற்றமில்லாத கொடை, தானத்தை உடையவரான, தானம் கொடுக்கிறவா குபேரனை போல கொடுக்கணும்னு சொல்லலையா? குபேரனை போல இருக்கணும்னு ஆசையா இருக்கும். குபேர யந்திரமெல்லாம் வச்சு பூஜித்து பார்த்துருப்போம். அதை விட குபேரனுடைய அருள் கிடைச்சுட்டா பணம் சுலபமாக கிடைக்கும். வழுவில் குற்றமற்ற கொடையான், தானத்தை உடையவனான வைச்சிராவணன். அப்படின்னா வைசிரவணன்கிறது வைச்சிராவணன் வந்துள்ளது. தொழுது இதை திருவுள்ளம் பற்ற வேணும் என்று அஞ்சலி பண்ணி கொண்டு கண்ணனிடத்தில் சமர்ப்பிக்கிறதுக்காக இந்த பஞ்சாயுதத்தையும் அரவடத்தையும் இதெல்லாத்தையும் கொண்டுருக்கார். கொண்டு சமர்ப்பிச்சுட்டு யாராரோ கண்ணா உனக்கு சமர்ப்பிப்பா, அதெல்லாம் ஏற்றுக்கணுங்கிற தேவை கூட உனக்கு இல்லை, ஆனால் அடியேன் பால் அனுகிரகம் பண்ணி அடியேன் சமர்ப்பிக்கிறதை ஏற்றுக்கணும் அப்படின்னு கைகூப்பி கொண்டு நிற்கிறாராம். தொழுது உவனாய், உவன்னா கீழே சொன்னேன், இவன்னு சொன்னால் கிட்டக்க நிற்கிறவர், அவன்னு சொன்னால் தள்ளி நிற்கிறவர், உவன்னு சொன்னால் நடுவாக நிற்கிறவர். தள்ளியும் பேடலே கிட்டக்கையும் இருக்கலே நடுவில் இருக்கிறார். உவனாய் தூமணி வண்ணனே, பரிசுத்தமான ரொம்ப தூயதான, தூங்கிறது தான் தூயங்கிறது தூன்னு இருக்கு, தூ மணிவண்ணனே, நீல மணி போன்ற வர்ணத்தை உடைய கண்ணனே, தாலேலோ தூய மணி போன்ற நீல நிறத்தில் இருக்கும் சிறு பிள்ளாய் கண்ணனே தாலேலோன்னு பாடுகிறாள். இப்போ திருமார்ப சேவிக்கிறோம். பாரமாய பழவின பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன், திருமார்வ மார்வதன்னோ. ஹாரங்கள் பொருந்தி இருக்கிற மார்பு. இப்போ பெருமானுடைய அகன்ற திருமார்பை சேவிக்கிறோம். இது போன 21 பாடல்களிலேயே நடுவில் திருமார்பை பற்றி வரும்போது இதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருந்தேன். ஞாபகப்படுத்தி கொள்க, அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கோம், மேலே மேலே கேட்டுட்டே இருக்கோம்னால் அடுத்த சுவாமி ரொம்ப வருஷமாக கேட்டுன்னு இருக்கோம். வாஸ்தவம் அந்த கேட்டத்தை அப்பப்போ திரும்பி பார்த்தா அனுபவம் நன்னா இருக்கும். இது வெறும் கதை புஸ்தகம் இல்லை. போன வாரத்து கதை இந்த வார கதை படித்தா உப்பு சப்பே இருக்காது, யாரும் படிக்க மாட்டோம். ஒரு தரம் நாடகம் பார்த்தாச்சுன்னு அவ்வளோதான், அப்புறம் பார்க்க மாட்டோம். 10 வருஷம் கழிச்சுன்னு இன்னும் ஒரு தரம் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இந்த பாடல்கள்லாம் அப்படி இல்லை. எத்தனை தரம் நீங்கள் திரும்ப திரும்ப சிந்தித்தாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதம். அன்னன்னைக்கு புது புது கருத்துக்கள் தெரியும். கருத்தே தெரிய வேண்டாம், கண்ணனே தெரிவார். இந்த பாசுரத்தை சொல்ல சொல்ல கண்ணனே கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் நின்றுடுவார். அதனால தான் ஞாபகப்படுத்திக்கணும். திருவார மார்பதன் மோனுட்டு அகன்ற மார்புகள், கழுத்தொட்டிய சங்கிலி போட்டிருக்கார். நடு திருமார்பு வரைக்கும் சங்கிலி இருக்கு, தொப்புள் வரைக்கும் தொங்கிட்டு இருக்கிற சங்கிலி இருக்கு. அங்கங்க பெருமாள் புறப்பாடுகள்
ஆனால் இப்ப சொல்றார், எழிலார் திருமார்புக்கு இவை ஏற்கும். இந்த திருமார்புக்கு ஏற்றதான் நாம கொடுத்து அனுப்பணுங்கிறது. அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு. ஐம்படை ஆரம், அதைத்தான் ஐம்படைத்தாலின்னு சொல்லலாம். இதை பத்தி பராசர பட்டர் திருவரங்க பெருமாள் நம்பெருமாளை சேவித்தார். நம் பெருமாள்ங்கிறோம், ரங்கநாதன் சொல்ல வேண்டாமா? நம்பெருமாள்ங்கிறீங்களே, நீங்க தான் இந்த நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீரங்கத்தினுடைய பெரிய பெருமாளுக்கு உற்சவமூர்த்தி மூலமூர்த்தி 2 பேர் எழுந்துள்ளிருக்கா. மூலவர் சயனித்து கொண்டிருக்கிறார், உற்சவர் நின்ன திருக்கோலத்தில் இருக்கார். உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள்னு பேர், மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு பேர். அப்படி புதுசா பழக்கம் இருக்கிறவா ரொம்ப நாளா சேவிச்சது இல்லைன்னு வச்சுங்க, இப்பதான் ஸ்ரீரங்கத்துக்கே வர ஆரம்பிச்சிருக்காள்னார். ரங்கநாதர் கோவில் எங்க இருக்கு, ரங்கநாத பெருமாள் எங்க இருக்கார், படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதர் எங்க இருக்கார் என்றெல்லாம் கேட்பா. ஆனா ஸ்ரீரங்கம் பழகினவா பழக என்ன கேட்பாள்னா, நம்பெருமாள் புறப்பாடாயிடுத்தா, பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டா, பெரிய பிராட்டியாரை சேவிச்சீரா, ஸ்ரீரங்க நாயகி ஸ்ரீரங்கநாச்சியார்னு சொல்ல மாட்டா, பெரிய பிராட்டியார்னு சொல்லுவா. ரங்கநாதர் ரங்கராஜன்னு சொல்ல மாட்டா, பெரிய பெருமாள்னு சொல்லுவா. உற்சவருக்கு புறப்பாடுன்னா நம்பெருமாள்னுவா. ஆரோ ராஜகண்ட கோபாலருங்கிறவர் சொன்னார், ஒரு வண்ணான் சாத்தி வைத்த பேர் நம்பெருமாள்ங்கிறவருடைய பேர். அப்ப எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் பெருமை பத்தில அந்த கோயில். இப்போ அந்த பெருமானை சேவிக்கிறார், வரிசை ஆபரணங்கள் நிறையா போட்டுருக்கார். கௌஸ்துபம், நீலநாயக கல்லு, கையில் அப்படி அபயாஸ்தம் வச்சுருக்கார், இடது திருக்கையில் கதையை பிடிச்சுருக்கார். பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா. மேலே சங்க சக்கரங்களை பிடிச்சுருக்கார். ஏதே சங்ககதா சுதர்சனபிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தவிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவக நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம்சா. அந்த பெருமான் திருமாலை பார்த்தால் கௌஸ்துபத்தை சேவித்தாலோ, ஸ்ரீவத்ச மகாலட்சுமியை சேவித்தாலோ, சாத்தின் இருக்கிற துளசியை சேவித்தாலோ, இவர் பெரியவர் 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 பெருமையே தான் சொல்லும். ஆனால் பட்டர் சாதிக்கிறார், வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துப, இதெல்லாம் நீ சாத்தின்னு இருக்க, பரேசத்துவம் உன்னுடைய பெருமையைத்தான் இது இத்தனை சொல்லும். அதெல்லாம் ஓரமாக வச்சுடு. ஆனால் எனக்கு சேவிக்கச்சே எது தெரியுமோ ரொம்ப பிடிச்சிருக்கு, யசோதை சாத்தின அச்சுத்தாலி, ஆமைத்தாலி, முளைத்தாலி, ஐம்படைத்தாலி. கண்ணனுக்கு என்ன திருஷ்டி வந்துருமோ, யாருடைய கண்ணு கொள்ளிக்கண்ணா இருக்குமோ என்று நினச்சி யசோதைக்கு எப்பவும் பயமா. அதனாலே சின்ன சின்னதாக கோத்து ஆபரணம் பண்ணுவலாம். சின்னதாக சக்கரம், சின்னதாக சங்கம், சின்னதாக கதை, சின்னதாக வாள், சின்னதாக வில்லு, இதெல்லாத்தையும் அப்படி கோத்து ஒரு தாலி கொடி ஆட்டம் பண்ணி அதை கொண்டு பெருமாள் சன்னதியிலலாம் வச்சுட்டு மந்திரம்லாம் சொல்லி கண்ணன் கழுத்தில் கட்டிட்டு, இது இனிமே உன்னை எப்போதும் ரட்சிக்கட்டும், இதுதான் உனக்கு ரட்சக்கயிறு. கண்ணன் சிரிப்பாக சிரிச்சுக்கிறார். இப்போ இது என்ன ரட்சிக்க போகிறதா, நான் ஒன்றை ரட்சிக்க போகிறேன்னா, உலகத்துக்கே ரட்சகன் நான், ஜகத்துக்கே ரட்சகன் நான். அப்படி இருக்கிறச்ச இதுகளாக ரட்சிக்க போகிறதுன்னா தாய்ப்பாசம் எங்கே விட்டது சொல்லுங்க. அந்த குழந்தை தங்குழந்தேன்னு தான் நம்ம பார்த்துருக்கா. இப்போ இதை பார்த்த பராசர பட்டர் சொல்கிறார், இந்த ஆபரணத்தை நீ கழுத்தில் போட்டுருக்கேங்கிறத பார்த்தேன்னா இது உன்னுடைய மேன்மைக்கு எடுத்துக்காட்டா சான்றா, அல்லது எளிமைக்கு நீர்மைக்கு சான்றா? உன் மேன்மைக்கு கௌஸ்துபம், துளசி, கமலாதேவி இதெல்லாம் உன் மேன்மைக்கு. ஆனால் உன் எளிமைக்கு ஒரு பெண்ணு யசோதை, அவள் பயந்து போய் தாலி பண்ணி போடுவலாம், அதை தாயத்தா கட்டின்னு இருப்பான். அந்த தாயத்து தான் சர்வேஸ்வரனான கண்ணனை ரட்சிக்குமானால் இதுதான் நிஜமாக எளிமையை பறைசாற்றும். நீ எளியவன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு வேணுமே தவிர, நீ பெரியவன்னு தெரிஞ்சுன்னு நான் என்ன பண்ண போறேன்? உன் எளிமையை பறைசாற்றும் அதற்கு சாட்சியாக இருக்கும் இந்த ஐம்படைத்தாலி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பராசர பட்டர் சாதிக்கிறார். அதை அடியொத்தி இருக்கிறார். அது இந்த பாசுரத்தை பார்த்து தான் அவரே பாடியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வழுவில் கொடையான் வயிச்சிராவணன் தொழுது உவனாய் தூமணிவண்ணனே வந்து நின்றான். குபேரனே உனக்கு இத்த கொண்டு சமர்ப்பிச்சிருக்கார். தூமணிவண்ணனே, அழகிய மணி போன்ற நிறத்தை உடையவனே, கண்ணனே தாலேலோ என்பது 5ஆம் பாட்டு முற்றிற்று. அடுத்தது சுருக்கமான 6ஆம் பாட்டு பார்ப்போம். பശ്சிம திக்பாலன். அடுத்தது வருணன். மேற்கு திக்குக்கு பாலகனாக இருக்கக்கூடிய வருணன் கிஞ்சித் கரித்தபடியே சொல்லுகிறது. அவர் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறார். என்ன கொடுத்தார்?
ஓதக்கடலில் ஒளிமுத்தினாரமும் சாதிப்பவளமும் சந்தச் சரிவளையும் மா தக்கவென்று வருணன் விடுதந்தான் சோதிச் சுடர்முடியாய் தாலேலோ சுந்தரத்தோழனே தாலேலோ. என் அழகான தோள் படைத்தவனே சுந்தரத்தோழனே, சோதிச் சுடர்முடியாய் ஒரு சோதி போல நீண்ட கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறவனே கேள். ஓதம் அலையலையா வந்துகிற கடலில் சமுத்திரத்தில் உண்டான ஒளிமுத்தின் ஒளியை உடையதான முத்துக்களாலே கூக்கப்பட்ட ஆரமும் ஹாரத்தையும், திரைக்கிளப்பத்தை உடைய திரையா அலறையா வர்ற சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் நல்ல நல்ல முத்தா உருவாயிருக்கான். அந்த முத்துக்களை இயற்கை முத்து, செயற்கை முத்து இல்லை, அந்த இயற்கை முத்துக்கள் எடுத்து கோத்து ஆரமும் சாதி பவளமும் உயர்ந்த ஜாதியில பண்ணப்பட்ட பவளத்தால் செய்யப்பட்ட வடத்தையும் சந்தம் அழகிதான சரி முன் கை வளையலையும் வளையும் தோல் வளகலையும் மா தக்க என்று, மா தக்க தக்கன பெருமானுடைய தோளுக்கு ஏற்ற, மான்னு சொன்னா வேலையிலையும் ஏற்றது ரொம்ப வசந்தது, தரத்திலையும் ஏற்றது வசந்தது. வருணன் விடுதந்தான், வருணதேவன் கொடுத்தமிச்சிருக்கார். சோதி சுடர் மிக்க ஜேதஸை உடைத்தான முடியாய் கிரீட்டத்தை சாத்தி கொண்டிருக்கிறவனே சுந்தரத்தோழனே, அழகிய தோள்களை உடைய கண்ணனே தாளேலோ. திரும்ப இப்ப இவர் வருணன் எவ்வளவு கொடுத்திருக்கார் பாருங்க. அவர் கிரீட்டத்தை அனுப்பிச்சிருக்கார், தோல்வலை கையில சாத்தின்னு இருக்கிறது. அதே மாதிரி உயர்ந்த சாதியில பண்ணப்பட்ட பவள வடம், கடல்ல உருவான இயற்கையான முத்துக்கள் கோத்திருக்கிற அழகான வடம், எல்லாவற்றையும் சாத்தின்னு இருக்கார். இப்ப இந்த பெருமாளை வெறுமை இந்த பாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அரை நிமிஷத்துல பார்த்துடக்கூடிய விஷயமா? இதை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். பெருமாளுக்கு கிரீட்டம்னு சொல்றோமே, எப்படி கிரீட்டத்தை சாத்தி கொள்ளுகிறார், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி கிரீட்டம் சாத்தின்னு இருக்காருங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆனந்தமான செய்தி. அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன்.